அடுத்ததா சுக்கிரனுக்கு போயிடுவோம். சுக்கிரன் அப்படிங்கிறவரு காலபுருஷனுக்கு 2வது வீடு. இந்த வீடு ஒண்ணு சுக்கிரனுக்கு, இந்த வீடு ஒண்ணு சுக்கிரனுக்கு. இங்க நீச்சமாகிறாரு. ஃபர்ஸ்ட் காலபுருஷ லக்னத்துக்கு எழுதிடுவோம். காலபுருஷ லக்னத்துக்கு 1, இவரு 2. இங்க இருந்து வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நீச்சத்தை தொடராரு. நீச்ச வீடு 6, திரும்பி ஆட்சி வீடு 7. இங்க இருந்து வந்தோம்னா 11வது வீட்டுல திருப்பி உச்சம். காலபுருஷ லக்னத்துக்கு 2ஆம் பாவம் நல்லா இருக்கு, 6ஆம் பாவம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, 7ஆம் பாவம் படு சூப்பரா இருக்கு, 11ஆம் பாவம் நல்லா இருக்கு, உச்சமாயிடுறாரு. இவங்க லக்னத்துக்கு எடுத்துப்போம். இந்த ரிஷப லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் நீச்ச வீடு 5வது வீடு, அடுத்தது 6ஆம் வீடு ஆட்சி ஆயிடுது. அடுத்ததா இந்த லக்னத்துக்கு இது 11ஆம் வீடா, அந்த வீட்டுல போய் உச்சம் ஆயிடுறாரு. திருப்பி ரிவர்ஸ் வந்தோம்னா இந்த துலா லக்னத்துக்கு இங்க இருந்து 6வது வீட்டுல போய் உச்சம், அடுத்ததா 8வது வீட்டுல போயிட்டு ஆட்சி, அடுத்ததா 12வது வீட்டுல போயிட்டு நீச்சம். சுக்கிரன்கிறவர் யாரு? ஆசைகளை நிறைவேற்றிக்கிறவர். ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு சுக்கிரன் தேவை. சுக்கிரன் இருந்தாதான் ஒரு ஆசையை நம்மளால நிறைவேற்றிக்க முடியும். அப்போ இந்த காலபுருஷ லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவரு 2ஆம் பாவத்துக்கும் நல்லா இருக்கிறாரு. 6ஆம் பாவம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அதுல வீக்கா இருக்கிறாரு. ஒரு கடன் வாங்குறாரு அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுல சிரமம் வருது. இவங்க எல்லாம் பாருங்க, இந்த 2 லக்ன ராசிக்காரங்க இருக்காங்கல்ல, ஆஃப்டர் மேரேஜ்ல சூப்பரா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம். ஏன்னா 7ஆம் பாவத்துல ஆட்சி, 7க்கு அப்புறம் 11, 7க்கு அப்புறம் 11. காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம். இது கல்யாணத்துக்கு அப்புறம் லாபத்தை பாக்குறது, வருமானத்தை பாக்குறது, ஒரு உயர்வை பாக்குறது எல்லாமே இந்த சுக்கிரன் கொடுக்கிறது தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் பயங்கர லெவல்ல இருக்கிறாரு அப்படின்னா ரிஷப வீடு, துலாம் வீடு மற்றும் மீன வீடு இந்த சம்பந்தம் இல்லாம ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஆளு பேரு, புகழ், அந்தஸ்து அப்படின்னு வசதி வாய்ப்போட இருக்கிறது. சுக்கிரன் இங்க உச்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா இது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. ஜகபோக வாழ்க்கையை அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. சரி, இந்த லக்னத்துக்கு காலபுருஷ லக்னத்துக்கு இது பார்த்துட்டோம். வம்பு வழக்குல கொஞ்சம் வீக்னஸ் ஆன ஆளு. சரியா, காசு அடிச்சு ஏதாவது வேலையை முடிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல, அது எல்லாமே இந்த வேலை தான். காலபுருஷனுக்கு 7ஆம் பாவத்துக்கிட்ட வந்துட்டோம்னா ஆட்சி ஆயிடுறாரு. அப்போ இங்க மனைவி ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம்ங்கிறது என்ன ஆகும்? கஷ்டப்படுறான் இவன், சந்தோஷப்படுறான் இவன், அனுபவிக்கிறவன்னு சொல்லலாம். இவன் உழைக்கிறவன், இவன் அனுபவிக்கிறவன். அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க லக்னம் விழுந்துருச்சு அப்படின்னா காலபுருஷ லக்னம் 7ஆம் மாறிடும். இவன் சம்பாதிக்கிறான், அனுபவிக்கிறான், இவன் கிட்ட பொல்லாப்பு வாங்கிட்டே இருப்பான், திட்டு வாங்கிட்டே இருக்கிறது, இதுல திட்டிகிட்டே இருக்கிறது. ஆனா இவன் உழைக்கிற உழைப்புல ஜாலியா சந்தோஷமா இருப்பான். கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த லக்னத்துல இந்த ராசியில அப்படியே மாறி இந்த லக்னத்துல ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா இது 7ஆம் பாவம், இந்த லக்னத்துல ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா இது 7ஆம் பாவம். இந்த லக்னத்துல இருக்கிறது உழைக்கிறத இது அனுபவிக்கும், இது உழைச்சி தானே அனுபவிச்சுக்கும், இதுகிட்டையும் திட்டு வாங்கிக்கும். இதுவும் உழைக்கும், இதுவும் உழைக்கும். ஆனா இது உழைக்கிறத இது அனுபவிக்கும். இது ஏன் இந்த மாதிரி போட்டு தேவையில்லாம வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு குறை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்ததா இந்த ரிஷபத்துக்கு போவோம், சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டுக்கு. இப்போ இந்த வீட்டுக்கு 5ஆம் பாவத்துல போய் நீச்சம் ஆயிடுறாரு. அப்போ இவங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, குழந்தைங்க, இந்த குழந்தைகள் அப்படின்னு வர்றப்ப தலைவர் சரண்டர், குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு, ஏது வேணாலும் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல ஆட்சி ஆயிடுறாரு. இந்த லக்னத்துக்கு இது 6ஆம் பாவமா போயிடுதா, 6ஆம் பாவத்துல போயிட்டு ஆட்சி ஆகுறாரு. 6ஆம் பாவமா என்ன வரும்? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு எல்லாமே. எப்படி இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் தனக்கு தானே எதிரியோ அதே மாதிரி இதுக்கு இதுவே எதிரி. இங்க இருந்து இதை கூட்டினீங்கன்னா இது 6, இங்க இருந்து இதை கூட்டினீங்கன்னா 8, அதே மாதிரி இங்க இருந்து இதை கூட்டினீங்கன்னா 8, இங்க இருந்து இதை கூட்டினீங்கன்னா 6. வாயை கொடுத்து புண்ணாக்கிறது இல்ல, தான் பண்ற ஆடம்பரத்தினாலேயே தேவையில்லாத யார்ட்டையாவது போய் பிரச்சனை மாட்டிக்கிறது, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும். இப்போ இது 6ஆம் பாவமா வருது அப்படின்னா இந்த இடத்துல ஆட்சியாகவும் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு படத்துல நல்ல ஒரு காமெடி வரும்ல, இந்த மாதிரி ஒரு கலர்ச்சட்டை போடுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டா அப்படின்னு கவுண்டமணி, அந்த மாதிரி இது புரியுதுங்களா? இது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடா வருது, இது 6ஆம் வீடா வருதுன்னு வச்சுக்கோங்க. 6, 7 இது கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தவங்க செலவு பண்றதை பத்தினா யோசிக்கவே மாட்டாங்க. எப்படா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். கடன் வாங்குறது சந்தோஷமா இருக்கிறது. ஆனா இவங்களுக்கு கடன் அடையுமா? இங்க ஒரு கடன் வாங்குறாரு அப்படின்னா கடன் சீக்கிரம் அடையுமா? அங்க உச்சம் பண்றாரு. இந்த 6ஆம் பாவத்துக்கு இது 6ஆம் பாவம், 12ஆம் பாவம். காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம், இதுக்கு 6ஆம் பாவம். அப்படின்னா இங்க கடன் அப்படின்னா இந்த கடனுக்கு கடன் 6ஆம் பாவம். கடன் மேல கடன் வாங்கினாலும் கவலைப்படாத ஒரு ஜென்மையான இந்த துலா ராசி, துலா லக்னம் தான். இந்த கடனை அடைச்சிருவாங்களா? கடன் எல்லாம் அடைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இதுக்கு நேர் 7ஆம் பாவத்துல நீச்சம். தலைக்கு மேல கடன் போடுச்சுன்னா தள்ள துண்டா போட்டுற வேண்டியதான். ஆனா அது போறதுக்கு முன்னாடி இங்க போய் ஆட்சி ஆகுறாரு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல போய் ஆட்சி ஆகுறாரு. அப்போ இந்த ஆட்சி ஸ்தானம்ங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆ வருது, இவரோட லக்னத்துக்கு 8ஆ வருது. வருமானங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, வருமானங்கள் இது எல்லாமே இந்த 8ஆம் பாவமா வேலை செய்யும்.
8ஆம் பாவங்கிறது ஆயுள் காப்பீடா. இவர் வருமானத்துல இருந்து நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய போட்டு வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லை.